பாண்டவரோட கடைசி வாரிசான பரீட்சித் மகாராஜா எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? ஒரு குட்டி கதை சொல்ற கேளுங்க. ஒரு நாள் பரீட்சித் மகாராஜா காட்டுக்குள்ள வேட்டையாட போவாரு. ஒரு மானை துரத்துக்கிட்டும் போவாரு. ஆனா அந்த மானை அவர் ஏமாத்தி ஓடிடும். அப்போ அங்க ஒரு ஆசிரமத்துல ஒரு முனிவர் தீவிர தியானத்துல இருப்பாரு. ஹே முனிவரே, இங்க ஏதாச்சும் ஒரு புலிமான் ஓடி வந்துச்சா அப்படின்னு பரீட்சித் மகாராஜா அந்த முனிவர் கிட்ட கேட்பாரு. ஆனா முனிவர் தியானத்துல இருந்ததால பரீட்சித் மகாராஜாக்கு பதில் சொல்ல மாட்டாரு. இதனால ரொம்பவே கோவப்பட்ட பரீட்சித் மகாராஜா கீழே இருந்த செத்தப்பாம்பு எடுத்து முனிவர் மேல தூக்கி போடுவாரு. நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அந்த முனிவரோட பையன் ரொம்பவே கோவப்பட்டு இன்னும் எண்ணி 7 நாள்ல தக்ஷகன்னு சொல்ல போற நாகத்தால நீ கொல்லப்படுவாய்னு சாபம் விடுவாரு. அடுத்த 7 நாளைக்கு பரீட்சித் மகாராஜாவோட அரண்மனைக்குள்ள ரொம்பவே பாதுகாப்பா கவனமா இருந்தாரு. 7வது நாள்ல பரீட்சித் மகாராஜாவுக்கு உணவு கொடுக்க நிறைய பழங்களை எடுத்துட்டு போவாங்க. பாம்பு அரசன் தக்ஷகன் ஒரு சின்ன புழுவா மாதிரி பழத்துக்குள்ள போயிடுவாரு. பரீட்சித் மகாராஜா பழத்தை சாப்பிட போகும்போது புழுவா இருந்த தக்ஷகன் பரீட்சித் மகாராஜாவை கடிப்பாரு. உடம்பு முழுக்க விஷமேறி பரீட்சித் மகாராஜா இறந்துடுவாரு.